ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் vlogger. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்கேன். ஃபைனலாக வந்து ரொம்ப மாதம், அதாவது 8 மாதம் கழிச்சு திரும்ப ஊருக்கு போகிறேன். பெரிய ஸ்ட்ரகிள். ஸோ எல்லாருக்கும் தெரியும், அப்ராடில் இருந்துட்டு ஊருக்கு போகிறது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்தாங்கன்னு. ஏன்னா ஃப்ளைட் ஓப்பன் ஆகலை, அப்படி ஓப்பன் ஆகலாம் டிக்கெட் ஹெவி ரேட்டு. ஸோ இந்த ஹெவி ரேட்லேயும் ஊருக்கு அவ்வளோ செலவு பண்ணி ஊருக்கு போகணுமா அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட நானுமே அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருந்தேன். ஆனால் நான் இப்போ ஏன்டா ஊருக்கு போகிறேன், அப்புறம் நீ வந்து சொல்கிற டிக்கெட் ரேட் அதிகம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பட் ஊருக்கு போகிறான்னு சொல்கிறேன் ஏன்டா அப்படின்னு கேட்டால், ஸோ என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறேன். அதோட அப்டேட்ஸ்லாம் என்னென்னங்கிறத நான் அப்படியே கண்டினியூ பண்ணி 1 by 1 நான் வீடியோ போடுவேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் நம்மளோட vlogs எல்லாமே ஏர்போர்ட் அண்டு என்னோட இந்தியா ஊரில் மந்தி இந்த மாதிரியான ஒரு vlog-ஆக பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எங்கடா வந்திருக்கு அப்படின்னா, ஊருக்கு போகிறதுனா எல்லாருக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு பர்ச்சேஸ். ப்ரோ வாங்க போகலாம். ஊருக்கு போகிறதுனா வாங்குறது படத்தில் பார்த்தீங்களா, ஊருக்கு போகிறதுனா மெயினான தேவையான திங்ஸ் என்னென்னா பர்ஃப்யூம், சாக்லேட்டு, நட்ஸு இதெல்லாம் வாங்குவோம். ஒரு திங்ஸாக பர்ச்சேஸ் பண்ணி இன்றைக்கி ஒரே நாளில் ஒட்டுமொத்த பர்ச்சேஸையும் நான் பண்ண போகிறேன். என்னோட இத்தனை வருஷம் அப்ராட் எக்ஸ்பீரியன்ஸில் இது வந்து ஃபஸ்ட்டு டைம்னு சொல்லலாம். ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒட்டுமொத்த பர்ச்சேஸ். அதாவது இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே வாங்கவே இல்லை. ஏன்னா அந்த ஃப்ளைட் ஸ்டக்கில் நான் ஊருக்குலாம் போவேனா என்னங்கிற ஒரு டவுட்டில் இருந்தேன். இப்போ வந்து திடீர்னு ஊருக்கு போகிறது அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடுச்சிங்கிறனால திங்ஸ் வாங்க போகிறேன். ஆக்சுவலாக திங்ஸ் வாங்க எங்கே வந்திருக்காங்கிறத சொல்லிடுறேன். என்னடா கத்திக்கிட்டே கிடக்கிறே தவிர பாம்பை வெளியே எடுக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்திருக்கிற பிளேஸ் ஷொய்க். ப்ரோ இது வந்து ஷொய்க்கு. ஸோ இந்த ஷொய்க்கில் ஹோல்சேல் மார்க்கெட் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ ஹோல்சேல் மார்க்கெட் மீன்ஸ் எப்படின்னா, இங்கேருந்து தான் குவைத்தில் இருக்கிற நிறைய கடைக்கு அதாவது திங்ஸ்லாம் வந்து போகும். இது மட்டும்தான் இங்கே கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ எப்படின்னா ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது இன்னும் ஒரு 5-6 மாதத்தில் எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னா அதையுமே இங்கே கம்மி ரேட்டில் விற்பாங்க. ஸோ ஆக்சுவலாக அது எக்ஸ்பைரி ஆக போகிற திங்ஸுங்கிறனால ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், ஆஃபர்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரியான ஐட்டம்ஸும் இங்கே இருக்கும். ஸோ இதனால் என்னடா எக்ஸ்பைரி ஆக போகிறதெல்லாம் வாங்க போறியா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. எக்ஸ்பீரியான திங்ஸ் தான் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. எங்கே ப்ரோ இதாங்க இருக்குது வேலை. இப்போதான் வராரு, திடீர்னு ஒரு கடை உள்ள போடுறாரு. ஏன் ப்ரோ? இல்லை அந்த கடை இல்லையா சொன்னா இல்லையா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன். இப்படி தான் சார் இவரோட வேலையே தான். ஒரு கடைக்கே போய் பேரிச்சம்பழம் சாப்பிட்றது, அந்த மாதிரி கடையை தேடிட்டு இருக்காப்புல. கிடச்சிடும். அவர் தெரியும் பார்த்துருப்பீங்க, என்னோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்னை வந்து இந்த கொய்த்தில் வந்து இந்த கொய்த்தை சுற்றி காட்டினதில் நிறைய பேரில் இவர் ஒரு ஆள். ஆமாம், சேர்ந்து தான் சுற்றுறோம். இருந்தால் ஒரு கடவுள் வந்திருக்கோம். இங்கே எல்லாம் எப்படி இருக்குன்னா, எல்லாம் நிறைய ஜாமான். என்ன ப்ரோ 2 வச்சுருக்காங்க இங்கே? ஆஃபர் எவ்வளோ? அதுவே 2 கிலோ இருக்கும்போல. எனக்கு கொடுத்துருக்கிற பொட்டியே 20 கிலோ. அதுதான் சொல்கிறேன். கைஸ் உங்கள் கேங்லேயும் ஒரு ஆள் இருப்பாங்க, எல்லாம் தெரியும் எனக்கு. நான் கூட்டு போகிறேன் பாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இப்போ பாரு, நான் கூட்டு போகிறேன்னு என்னை கூட்டு வந்து ஒரு கடை வாசல்லையா ஏதோ கடையை கண்டுபிடிச்சிக்கிறேன். நம்ம தமிழ்ல ஒருத்தர் இருப்பாருங்க. அப்படியா? அப்போ நான் தமிழில் பேசினா அவரே சொல்லி வர போகிறாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது ஒரு புது கேமரா. என்னடா கீழே பார்த்து பேசுகிறேன்னு பார்க்காதீங்க. லைக் இந்த கேமராவில் நான் என்ன பார்க்குறேனோ அது அப்படியே எனக்கு இங்கே ரீஃபைண்டராக இதில் தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து புதுசாக ஒரு கேமரா, அதாவது DJI Neo. வெயில் வேற பயங்கரமாக இருக்குது, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வாங்கலேன். ஆக்சுவலாக இந்த DJI Neo இந்த கேமரா யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவா ப்ரோ. இவரை கொய்த்தில் தெரியாத ஆளே இல்லை. சொல்லுங்க ப்ரோ, என்ன சொல்றீங்க? நீங்க யாரு என்னன்னு சொல்லுங்க. தெரியாத ஆளுன்னு சொல்லிட்டேன், அப்புறம் நீங்க சொன்னா தானே தெரியும் யாருன்னு. ப்ரோ நான் வந்து ஜீவா HVAC வீடியோ போட்டுருக்கேன் ப்ரோ. அப்படின்னா தெரியாது. இப்போ HVACனா அந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். ஏசி சம்பந்தமான வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க, கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க. இப்போ என்ன சொன்னீங்க? HVAC HVIC-யா? HVAC. எனக்கே தெரியல, நீங்கள் சொல்லி தான் தெரியுது. ஆக்சுவலாக டிக்டாக்ல இன்ஸ்டாகிராம்லலாம் பாருங்கள். ஸோ ஏசி சம்மந்தமாக உங்கள் வீட்டுக்கு எந்த ஏசி மாட்டணுங்கிறது இவர்கிட்ட கேட்டிங்கன்னா இவர் சொல்லுவார். கரெக்ட். புதுசாக ஒரு பிஸ்னஸ் வேறு ஸ்டார்ட் பண்ணுறாரு, உங்கள் வீட்டுக்கு தேவையான ஏசியை இவர்கிட்டே வாங்கி நீங்களே மாட்டிக்கலாம். இப்போ நம்ம கூட வந்து வரீங்க இவர் கடை பார்க்க இருக்காரா? கண்டுபிடிச்சிங்களா? பிடிச்சாருங்க, கடையை பிடிச்சிட்டாருங்க. இந்த கடை தான். சூப்பர் பர்ஃபெக்ட். இந்தியா நீங்க? ஐயோ நான் வேற தமிழ்லயே பேசிட்டு இருக்கேன். தமிழ் சுட்டியா? ஓகே பாருங்க, நீங்க நல்லா இருக்கும். ஓகே. இது வந்து சாக்லேட்டு, ஓட்ஸு, டொமேட்டோ பேஸ்ட், சோயா சாஸ், மைனஸ், இது என்னது, ஏதோ ஒன்று இந்த மாதிரி நிறையா ஒன்று இருக்குது. இங்கே எல்லாமே பெஸ்ட்டு ப்ரைஸில் இருக்குமா.
கைஸ் ஊருக்கு போகிறதுக்கு தான் முட்டாய் வாங்க வந்தேன். இங்கே நிறைய முட்டாய் இருக்குது. எந்த முட்டாய் வாங்குறது எனக்கு தெரில. கன்ஃபியூஷனில் குழம்பி போய் நிற்கிறேன். இங்கே வேறு நிறைய பபுள் காம்லாம் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸான சாக்லேட்ஸ் இன்னும் வச்சுருக்கோம். இப்படி உள்ள கிளம்புனா நிறையா இருக்கும். ஒரு நொறுங்கிரம் ப்ரோ போகிறதுக்குள்ள அதான் ப்ரோ இது பிரச்சனை. கைஸ் ஊருக்கு போகிற நீங்கள் தயவு செஞ்சு டிக்கெட்டை மட்டும் கொஞ்சம் வெயிட் அதிகமாக போட்டுருங்க. இந்த மாதிரி 20 கிலோலாம் போட்டு தவிக்காதீங்க. வெறும் 20 கிலோக்கு வெயிட்டை போட்டு என் பையனுக்கு நான் என்ன வாங்கிட்டு போகணும் தெரியாமல் முழிச்சு நிற்கிறேன் பாருங்க. ரெண்டும் ஒன்று தான். இது குட்டி குட்டியாக சாக்லேட்ஸ் அந்த மாதிரி பேக்கெட்டில் வந்து பெருசாக உள்ளது. அப்போ இது போதும். இது போதுமா? சரி, அப்போ இது எடுத்துக்கலாம். வேற ஒரே இது உடச்சிங்கன்னா பெருசாக இருக்கும். வேற அப்படியே அப்படியே தாண்டி போங்க, கடந்து போங்க. இங்கே நிறைய சாக்லேட் இருக்குது. எங்கே இந்த பாருங்க, இதில் வெரைட்டியாக நிறைய சாக்லேட் இருக்கா? அதெல்லாம் சிங்கிள் பீஸ் தானே. ட்ரஃபுல்லாக்கு பதிலாக ரலேனான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு போட்டிருக்கு. என்னங்க டுஃபீல் சஃபாரி இதெல்லாம் எனக்கு என்னோட ரொம்ப ஃபேவரேட்டு. ஆக்சுவலாக இந்த சாக்லேட் எனக்கு ஏன் ஃபேவரேட்னா, எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு அப்ராட் போய்ட்டு வரும்பொழுது இந்த சாக்லேட் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் இந்த சாக்லேட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டு. அதனால் இதை நானும் வாங்கிட்டு போகிறேன். அப்படியே சுற்றி வந்தோன்னா ஏதோ பொண்ணுக்கு நலங்கு வைக்கிற மாதிரி இந்த கடையை 4 ரவுண்டு சுற்றிட்டோம். வேறு என்ன இருக்குது? இது வாங்கிட்டு போகலாம், மேகி க்யூப்ஸு. பட் ஆனால் வெயிட்டு, அதனாலேயே சில ப்ராடக்ட்டை அவாய்ட் பண்ணுமா இருக்குது. இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயந்தான், இங்கே வந்து ஒரிஜினல் சாக்லேட்ஸும் இருக்குது அண்ட் தென் டூப்ளிகேட் சாக்லேட்ஸும் இருக்குது. டூப்ளிகேட் சாக்லேட் மீன்ஸ் எப்படின்னா பிராண்டட் இல்லாமல் இந்த மாதிரி டுஃபீலக் சஃபாரி டுஃபீலக்கு இந்த மாதிரி ஹவாவே இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது சேம் பவுண்டி டேஸ்ட்டில் இருக்கும், பட் பவுண்டி மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து ரெஃபலோ சாக்லேட் மாதிரி இருக்கும், ஆனால் ரெஃபலோ மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். இதுதான் இந்த சாக்லேட் தான் எனக்கு வேணும். ஆக்சுவலாக சாக்லேட் இது ரோலானா, இது ரெஃபலோ பாருங்களா, ரெண்டு பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேறு இந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. நீங்கள் ஊருக்கு போகிறீங்க பார்த்து வாங்கிங்க. ஆக்சுவலாக இந்த சாக்லேட் மை ஃபேவரேட் சாக்லேட். இந்நேரம் விழுந்துருக்கும். भाई कितना है ये वाला? दो दिनार 750. इसे वाला अभी सेम है. கடை இந்த இடத்துல இருக்குது, வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். தமிழ் தமிழ்நாடு. இந்த விசேஷம் கேரளா. கேரளா தமிழ் நல்லா இருக்கா? மദ്രാസ്. மദ്ராஸ். ஜூஸ் குடிக்கும் ப்ரோ. அது எப்படி ஜூஸ் குடிக்கும் ஒரு ஸ்டைல் வந்துட்டு உங்களுக்கு ரஜினிகாந்த் மாதிரி ஒரு பேர் இருக்குல, என்னது டொரினோவா? இது என்ன? நேச்சுரல். விம்டோ. நோ நேச்சுரல். கேரட் செரி. செரி நேச்சுரல். செரி. இவங்க ப்ரிப்பேர் பண்ணி வந்த இடத்துல ரொமான். தேங்க் யூ. பிஸ்மில்லா. ஓகே. ரியல் டேஸ்ட் गाइस. வந்த இடத்துல என்ன vloggerனு சொன்னார், ஜூஸ் கொடுத்தாங்களே गाइस. நீங்கள் வந்து இது மாதிரி வீடியோ எடுத்து vloggerனு சொல்லி ஜூஸ் வாங்கி கொடுங்க. உண்மையா செம்ம தண்ணி தாங்க. மதியம் சாப்பிட்டு தண்ணி கூட குடிக்கல. ஸோ குடிக்கணுன்ட்டு இருந்தேன். உண்மையாக தாகத்துக்கு தண்ணி கொடுக்குறோம், தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்கள்ல, தாகத்துக்கு ஜூஸே கொடுத்துருக்கான் மனுஷன். भाई दोनों सब सेम वेट है और अलग है? ये नहीं, ये बड़ा है. मेरे को बड़ा नहीं चाहिए, मेरे को 20 kg है वेट. வத்தியார என்ன வத்தியார அதெல்லாம் என் கண்ணில் காட்டலாம் காட்டிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா ठीक है. இந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்ததில்ல தலை என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வைங்க, ஆசைப்பட்டீங்க வாங்கிட்டீங்க. என்ன இது ஆசைப்பட்டது உங்கள் ஒய்ஃபுங்க. அதாங்க நாங்கள் கேட்டோம். அதான் என் கண்ணில் லைஃபுக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க எல்லாம் கேட்டுங்க. என் கண்ணில் காட்டிட்டீங்க. இதை வேணா ஆப்ஷன் வச்சுக்கோங்க. சரி வச்சுக்கோங்க, வெயிட் ஏறாமல். ஓகே. ஆக்சுவலாக இந்த ஃபெரேரோ அந்த ரெண்டு வச்சுட்டாரு. ஃபெரேரோ ரோச்சர் வந்து என்னோட ஃபேவரட் சாக்லேட். என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இது ரோலானா எதை எடுத்துகிட்டு போகிறேன்னா இல்லையோ இதை எடுத்து போயிடுவேன். இப்போ காய்ஸ் இந்த கேமரா அவரோட, ஆனால் போகிறதுக்குள்ள நான் வாங்கிடுவேன். அவர்கிட்ட இருந்தா இல்லை புதுசாவா? அது எப்படி வேணாலும் நடக்கும். ஆக்சுவலாக இது நம்மளுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஹவு மச்? 600. சொல்லுப்பா. बहुत शुक्रिया. எங்க ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னாரு. வந்ததுக்கு ஜூஸ் கொடுத்துருக்காங்களே, आप जूस दिया ना, अच्छा थैंक यू सो मच. ஓகே மஷ்கூர். अंत में वين இந்த ஃப்ரீயா கொடுத்துருக்காருங்க. शोन अलम हिंदी. हाँ அவங்க சூப்பராக பேசுவாங்க. हाँ ஈரான் கணக்கு பயங்கரமாக ஹிந்தி பேசுவாங்க. माशाल्लाह. मैं أنا فكر أول हिंदी. إيه والله.
அஷரல சால ஃபேந்தி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த காலத்துல கப்பல்ல வந்து வணிகம் பண்ணது இவங்க தான் பண்ணாங்க. அதனால இவங்க இந்தியாவுக்கும் அரபு நாட்டுக்கும் இடையில வணிகம் பண்ணி பண்டமாற்று முறையில் இடையில பண்ணது இவங்க தான். அதனால உங்களுக்கு ஹிந்தியும் தெரியும், அரபியும் தெரியும். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா நம்புறதா நம்பாம மதர் லாங்குவேஜ் வந்து ஃபார்சி. கேளுங்க. பார்சி. இவங்களோட எக்ஸ்ட்ரா கத்துக்கிற லாங்குவேஜ் தான் அரபிக்கும் ஹிந்தி. இவங்க தான் வந்து இடையில வணிகம் பண்ணது. இந்தியாவுக்கும் அரபு நாட்டுக்கும் வந்துட்டு போறது. சூப்பரா சொன்னீங்க. சொன்னது ரெக்கார்டு போடவே இல்லை. போட்டிருக்குங்க, அதெல்லாம் கரெக்டா வருங்க. அது அவர் பேசுறது சூப்பரா வந்திருக்கு நேச்சுரலா. வாங்க வந்தது முட்டாய் வந்த இடத்துல சோசியல் சயின்ஸ் பேசி 1992 கப்பல் இறங்கி வந்த தமிழோட்டிய தமிழோட்டியனா அவர் பேர் என்ன? ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காய்ஸ் இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஷொய்க்கு. இங்கே வந்து என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஹோல்சேலில் திங்ஸ் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா எல்லாமே வாங்கலாம். அவ்வளோதான், எல்லாமே கிடைக்கும். ஒரு ஆள் ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. இது உனக்கு தெரியாதாடா அப்படின்னு. இப்போ ரேதமா சொன்னார், ஆக்சுவலாக அரபு நாட்டுக்கும் ஈரானுக்கும் வந்து ஈரானிஸ் தான் வந்து வணிகம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாப்புல. எனக்கு தெரியாது. நான் படித்ததெல்லாம் 1992 1972 ஒரு 4-5 வருஷத்தை வச்சு எங்கள் சோசியல் சார் பாடம் எடுத்தார். அதே ஞாபகம் இல்லை. இவர் வணிகம் பண்ணது வாட்டர் பாட்டில் கடத்தினதெல்லாம் எனக்கு தெரியுமான்னு கேட்டால் எனக்கு எப்படி. இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. 25 கிலோ சோப்பு தூள் 6 கேடி தான். 25 கிலோ சோப்பு தூள் 6 கேடி. வெறும் 6 கேடி 25 கிலோ சோப்பு. பண்ணிட்டு இருக்காரு. 25 கிலோ சோப்பு தூள் வெறும் 6 கேடி. டிஷ்யூ பேப்பர்லாம் வந்து எடுத்தீங்கன்னா இங்கே ஹோல்சேல் அழுட்டு போகலாம். ப்ரொமோஷன் பண்ணி காசு காய்ஸ், ப்ரொமோஷன் மட்டும் காசு வாங்கி தர பண்ணுறாரு காய்ஸ். ஏங்க ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. 2 வீடியோவில் வரும். கடைக்கு வரும். கடை கட்டி நம்பர்லாம் கீழே போட்டு விடுறேன். காசு வாங்கி கொடுங்க. சொல்ல போயிட்டு நீங்க எப்படி இருக்கீங்க? நீ எந்த ஊரு? பாண்டிச்சேரி. ஒரே ஸ்டேட் தான், காரைக்கால். இன்ஸ்டாகிராம் பிளாகருங்க அவரு, செலிபிரிட்டி. செலிபிரிட்டின்னு சொல்லும் போது அங்க வைக்கப்படுறாரு பாருங்க. அது வேட்டர் கிடையாது. தெரியாதவங்கள்ட்ட போய் இவரை பத்தி தெரியுமா? இது தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சவங்கிட்ட சொல்ல முடியாது. அதனால இவர் தான் சட்டை பண்றீங்க. எதுக்கு பிளாக் பண்றோம்னா சும்மா தெரியாததை தெரிஞ்சவங்க தெரிஞ்சுப்பா. சரி நமக்கு தெரிஞ்சதை சொல்லுமோ அடுத்தவங்க தெரிஞ்சுப்பாங்க. புரியல. மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இது எக்ஸ்சேஞ்சா? லூலு எக்ஸ்சேஞ்சா? இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கோங்க. வேற இருக்குங்களா? அவ்வளோதானே. ஃபைனலாக தேவையான சாக்லேட்டு அந்த நட்ஸ் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். வேறு ஒன்றும் வாங்கலை. ஏன் ரீசன் என்னென்னா எனக்கு வெறும் 20 கிலோ லக்கேஜை கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு அது ஒன்று வந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். 20 கிலோ லக்கேஜில். இதுக்கப்புறம் பசங்களுக்கு ட்ரெஸ்லாம் எடுக்கணும். எனக்கு பர்ஃப்யூம்ஸ் வாங்கணும். பர்ஃப்யூமை மறந்தாச்சு. ஓகே, இப்போ பார்த்துப்போம். நெக்ஸ்ட் திங்ஸை நெக்ஸ்ட் வாங்கிட்டு நாளைக்கு கிளம்ப போகிறேன். இந்த வீடியோ அநேகமாக நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான வீடியோஸில் உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். இனிமேல் vlogs எல்லாமே அண்ட் குவைத்தோட ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் டைமாக போகிறேன். ஆஃப்டர் 55 days கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஏர்போர்ட்டுக்கு. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய், see you.